அம்மா போற்றி. ஓம் சக்தி நாகசக்தி அம்மா போற்றி. ஓம் சக்தி நாகசக்தி அம்மா போற்றி. நான் அன்னூர்லேருந்து வர்றேங்க. பேர் பிரகாஷ். நான் ஒரு மில்லு டபுளிங் மில் யூனிட் ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருந்தது. ஓட்ட முடியல, ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் ஆச்சுங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சொக்கம்பாளையம், அன்னூர் சொக்கம்பாளையம் செல்வியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தாங்க, சாமியோட பேர் போட்டு இந்த நோட்டீஸ் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பிக்கை இல்லை. அப்புறம் இருந்தாலும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறமே, சரி போய் தான் பார்ப்பேங்க அப்படின்னு நாங்கள் 2 பேர் வந்தோம். வந்து சாமிகிட்ட அதுவாக கேட்டோம். சாமி பார்த்துட்டு என்னை என்ன அதை தேங்காயை உடஞ்சதை பார்த்தோன்னே என்னென்ன பிரச்சனைங்கிறது அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா காளி தேவிக்கு பூஜை ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னார். கோழி எடுத்து பூஜை வைக்கணும், கருங்கோழி யந்திரம் ஒன்று போட்டு கொடுத்தாரு. இதை கொண்டு போய் வீட்டில் வைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப மில்லுக்கு ஒரு அளவுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் ஆளுகள்லாம் இல்லாமல் இருந்தது. ஆளுகள்லாம் வர ஆரம்பித்து 2 நாளில் ஓட ஆரம்பிச்சதுங்க ஓரளவுக்கு. அப்புறம் பையனுக்கு வேலை பிரச்சனை, படித்து முடிச்சுட்டா வேலை கிடைக்காம இருந்ததுன்னு போன தடவை வந்து சொன்னப்போ அப்போ ஒரு பூஜை சாமி சொல்லியிருந்தாருங்க. அவன் அதைய திருப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பூஜைக்கு சொல்லியிருக்காரு. அது செஞ்சதுக்கப்புறம் தான் நீ நல்லா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். நான் எப்படி ஓடுது? இன்னைக்கு மில்லு நல்லா ஓடிட்டு இருக்குதுங்க சார். மில்லு நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்க. எனக்கு நீங்கள் இது கொடுத்துருந்தாங்க, சாம்பல், சிகப்பு வெள்ளை சாம்பல் கொடுத்தாருங்க. அதை தெளிக்க சொன்னார். சாமி என்ன சொன்னாரோ அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணால் செஞ்சேன். நல்லா இருக்குது. நீங்களும் மனசுக்குள்ளே எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லி அந்த இதிலிருந்து விடுபடுறதுக்கு நாகசக்தியமாக துணை இருப்பா. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே. ஓம் சக்தி.